கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. மத்திய கிழக்கில் கடுமையான போர் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ந்து ஈரானை தாக்கிக் கொண்டிருக்கின்றன. ஈரான் பதிலுக்கு சுற்றியுள்ள 7, 8, 9, 10 நாடுகள் கிட்டத்தட்ட அனைத்தின் மீதும் தன்னுடைய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் கொண்டு தாக்கிக் கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் இந்தியா என்ன செய்ய வேண்டும், என்ன செய்கிறது, எது தவறு, என்ன செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் சோனியா காந்தி ஒரு நீண்ட கட்டுரையை எழுதியிருக்கிறார். இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு தலையங்க கட்டுரையாக இது வந்திருக்கிறது. அதுதான் இன்றைக்கு நம்முடைய முக்கியமான விவாத பொருள். அதில் தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கவர்மெண்ட் சைலன்ஸ் ஆன் யூனிலேட்ரல் மிலிட்ரி ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் ஈரான் இஸ் ரிட்ரீட் ஃப்ரம் பிரின்சிபல். இப்போ இந்தியா தனக்கென்று ஒரு கொள்கையை வைத்திருந்தது. அந்த கொள்கையிலிருந்து இப்பொழுது நாம் வழுவி விட்டோம், பின்வாங்கி விட்டோம். ஏனெனில் ஈரான் மீது தன்னிச்சையாக தாமாகவே முன்வந்து இரு நாடுகள் தாக்கி இருப்பது என்பது அது உடனடியாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. பொதுவாக நாம் இதற்கு முன்பாக இருந்தால் நரேந்திர மோடியோ அல்லது பாரதிய ஜனதா கட்சி அரசோ ஆட்சியில் இல்லை என்றால், காங்கிரஸ் இருந்திருந்தால் இதை நாம் கடுமையாக கண்டித்திருப்போம். ஆனால் மோடியும் பாரதிய ஜனதா கட்சி அரசும் வாயை மூடிக்கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் இதோடைய சுருக்கம். மொத்தமாக இதுவரை நாம் வைத்திருக்கக்கூடிய கொள்கையிலிருந்து பின்வாங்கிய ஒன்று, இது முற்றிலும் தவறானது அப்படிங்கிறது அவங்களுடைய முழு ஆர்குமெண்ட். ஸோ இதில் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற சில பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துப்போம். அப்புறம் இதை அடிப்படையாக வச்சு கொஞ்சம் விரிவாகவே விவாதிப்போம். உங்களுடைய முக்கியமான பாயிண்ட் அயோத்தொல்லா சையத் அலி ஹொசைனி காமினி அசாசினேட் பண்ணப்பட்டிருக்கிறார், படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இஸ்ரேலாலும் அமெரிக்காவாலும். இது மிக 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 மோசமான ஒரு சர்வதேச நிகழ்வு. ஆனாலும் இந்த நிகழ்வின் தீவிரத்தை விட தீவிரமானது என்னன்னா, புதுதில்லி அதாவது இந்திய அரசு வாயை மூடி மௌனமாக இருந்தது தான் அப்படின்னு எடுத்த எடுப்புலேயே முதல் பத்தியிலிருந்து தன்னுடைய தாக்குதலை ஆரம்பிக்கிறாங்க. இது ஈரானுடைய இறையாண்மையை கடுமையாக வயலேட் பண்ணியிருக்கு, அதை மீறி இருக்கிறது. ஈரானுடைய இறையாண்மையை மீறிய ஒரு செயல். ஒரு நாள் வரைக்கும் ஒண்ணுமே பேசாம இருந்த நம்முடைய பிரதமர் அதுக்கப்புறம் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், என்ன சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை தாக்குகின்றன. தாக்கிய முதல் 1 மணி நேரத்துக்குள்ளாகவே ஈரானுடைய ஹெட் ஆஃப் ஸ்டேட் என்று வைத்துக் கொள்ளலாம், அவரை, அதாவது பிரசிடென்ட்டுங்கிறதெல்லாம் அங்கே ஒரு பதவி, இது அதுக்கு மேலே மத தலைவராகவும் அவர் தான் நாட்டின் தலைமை அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்கள், அவரை படுகொலை செய்கிறார்கள். அதற்கு பிறகு ஈரான் பதிலடி கொடுக்கிறது. அந்த பதிலடி இஸ்ரேல் மீது மட்டுமல்லாமல் அமெரிக்க படைத்தளங்கள் இருக்கக்கூடிய சுற்றியுள்ள நாடுகள் மீது தாக்குதல் நிகழ்த்தப்படுகிறது. இதுதான் சோனியா காந்தி சொல்றாங்க. ஆனால் நம்முடைய பிரதமர் என்ன பண்றாருன்னா, இந்த வரிசை கிரமமாக இதான் நடந்திருக்கு, அதை விட்டுட்டு அவங்க நேரா போய் யுஏஇ கிட்ட பேசுறாங்க, ஐக்கிய அரபு அமீரகத்துக்கிட்ட பேசுறாங்க. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்த அன்ப்ரொவோக்டு அட்டாக் இஸ்ரேலும் அமெரிக்காவும் செய்ததை கண்டிக்கல, மாறாக இஸ்ரேல்கிட்ட போய் பேசுறாரு, ஐக்கிய அரபு அமீரகத்திட்ட பேசுறாரு, அடுத்தடுத்த நாளுக்கு வெவ்வேறு ஆட்கிட்ட பேசியிருக்காரு. இப்போ உங்களுடைய கிரெடிபிலிட்டியை, இந்தியாவுடைய நம்பகத்தன்மையை இது குலைக்கிறது. வெளியுறவு கொள்கை என்ற ஒரு கொள்கையை நாம் இதனால் வரைக்கும் பின்பற்றி வந்திருக்கக்கூடிய அந்த கொள்கையை இது படு மோசமாக பாதிக்கிறது. பல இடங்கள்ல அமைதியாக இருத்தல் என்பது நடுநிலையாக இருத்தல் அல்ல. இந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருந்தால் தாக்குதலை ஆரம்பித்தவர்களின் தரப்பில் இருக்கிறீர்கள். எந்த ஒரு அதிகாரப்பூர்வமாக நாங்கள் உங்கள் மீது தாக்குதல் நிகழ்த்தப் போகிறோம் என்று ஒரு பிரகடனம் செய்யாமல், போர் பிரகடனம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு போர் பிரகடனத்தை செய்யாமல் நேரடியாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலை ஆரம்பித்தது. அந்த சமயத்தில் தாக்குதல் நடக்கும் என்று ஈரான் எதிர்பார்க்கவில்லை. இது ஐநாவுடைய சார்ட்டர், அதோடைய ஆர்டிகிள் 2/4 ஐநா சார்ட்டர்ல இந்த மாதிரி ஒரு செயலை செய்வது, பிற ஒரு நாட்டின் மீது மாதிரியான ஒரு செயலை செய்வது தவறானதாகும். அதுவும் ஒரு நாட்டின் தலைவர் மீது ஒரு படுகொலைக்கான தாக்குதலை நிகழ்த்துவது என்பது தவறானது. அப்ப இந்த மாதிரியான ஒரு செயல் ஒன்று நடக்குதுன்னா, இதற்கு உடனடியாக நீங்கள் எதிர்வினையாற்றி இதை கண்டிக்கவில்லை என்றால், அதுவும் உலகின் மிகப்பெரிய குடியாட்சி நாடு, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு நீங்கள் சொல்றீங்கன்னா, இது எந்த விதத்தில் இது நியாயமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் எப்போ நடந்திருக்குன்னா, இவர் பிரதமர் இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்த 48 மணி நேரங்களுக்குள்ளாக
இந்த மாதிரி நடந்திருக்கு. அதுவும் நீங்க இஸ்ரேலுக்கு போய் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு அவருடைய அரசுக்கும் அன்இக்குவோக்கல் சப்போர்ட். நாங்கள் உங்களோடு இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் நிற்போம், இன்றைக்கு மட்டுமல்ல இனி வரும் காலங்களில் நிற்போம்னு நீங்க சொல்லிட்டு வந்த உடனே அவங்க பக்கத்து நாட்டின் மீது தாக்குதல் நடத்துறாங்கன்னா உங்களுடைய டாசிட் சப்போர்ட், நமக்கு எந்த காலத்திலும் இந்தியாவுடைய சப்போர்ட் இருக்கும் என்று தெரிந்து கொண்டுதான் அவர் இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை நிகழ்த்தி எக்கச்சக்கமான பேர்களை கொல்வதற்காக நீங்களும் ஒரு காரணமாக அமைந்து விட்டீர்கள். அதுவும் எப்ப பண்ணியிருக்கீங்க? காசால அவர்கள் எண்ணற்றவர்களை கொன்று 30,000க்கு மேற்பட்டவர்களை கொன்று என்று ஒரு எஸ்டிமேட் நமக்கு கிடைக்குது. அவ்வளோ ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் நடந்திருக்கு. நீங்க அதை பத்தி கொஞ்சம் கூட உங்களுடைய கோபத்தையோ உங்களுடைய எதிர்ப்பையோ தெரிவிக்காமல் அவர்களோடு சேர்ந்து தோளோடு தோள் நிற்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு வந்திருக்கீங்க. இத்தனைக்கும் இந்தியாவுடைய இந்த பிரிக்ஸ்னு நம்மகிட்ட ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு. அதுல பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா என்ற 5 நாடுகள் அடக்கம். இதுல ரஷ்யாவும் சைனாவும் தள்ளி நிற்கிறாங்க. பிரேசில் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் கண்டிக்குது. சவுத் ஆப்பிரிக்கா வாயை திறக்கல, இப்போ வாயை திறக்கல. ஆனால் இந்த காசா போரின் போது அவர்கள் இவங்க மேலே ஒரு மிகப்பெரிய எத்னிக் கிளென்சிங், ஜினோசைடு, இனப்படுகொலை என்ற ஒரு குற்றச்சாட்டை சர்வதேச நீதிமன்றத்தில் வைத்து வழக்கே நடத்தினாங்க தென்னாப்பிரிக்கா. அப்போ இந்த 5 அடங்கிய கூட்டமைப்பில் இந்தியா மட்டும் தனித்து நின்று இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கு. இது ரொம்ப ஒரு ட்ரபிளிங் டிபார்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க சோனியா காந்தி. அது நம்முடைய கொள்கை போகக்கூடிய, அதாவது இந்தியாவுடைய தனிப்பட்ட வெளியுறவு கொள்கை, பிரிக்ஸுங்கிற அமைப்புடைய ஒட்டுமொத்தமான கொள்கை, அது எல்லாத்திலிருந்தும் நீங்க தனித்து போறீங்க. அப்ப நீங்க கிட்டத்தட்ட இதை அங்கீகரிப்பதாக ஆகிறது. டாசிட் என்டார்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் ட்ராஜடி. கொன்னா பரவாயில்ல, கொள்றது சரிதான் என்று நீங்கள், அதாவது வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாக நீங்கள் அதைத்தான் ஆதரிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே ஆளும் பாரதிய ஜனதா கட்சி, அவர்களுடைய அரசு, அதன் மீதான குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு அதுக்கு கான்ட்ராஸ்ட் காமிக்கிறாங்க. எங்களுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனது நாங்கள் இந்த டார்கெட்டட் அசாசினேஷன் ஆன் ஈரானியன் சாயில், ஈரானுடைய மண்ணுக்குள் அலி காமினி அவர்களை கொன்றதை நாங்கள் உடனடியாக கடுமையாக கண்டித்திருக்கிறோம். அதை தவிர அவர்கள் கொட்டி கொண்டிருக்கும் வெடிகுண்டுகளையும் நாங்கள் கடுமையாக கண்டித்திருக்கிறோம். இதனால அந்த பகுதி, அந்த பிராந்தியம் முழுக்கவே மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதோட கூட இந்த ஈரானிய மக்களுக்கும் சரி, இந்த பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஷியா இஸ்லாமிய மக்கள், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறோம் அப்படின்னு. அது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 51 இருக்கிற மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளும் ஒரு அமைதியான ஒப்பந்தத்தின் மூலமாக சரி செய்து கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை நாங்கள் ஹைலைட் பண்ணி இது சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு எதிர்கட்சியாக நாங்கள் பொறுப்புடன் நடந்து கொள்கிறோம், ஆனால் ஆளும் கட்சி இந்தியாவின் கொள்கைகளுக்கு மாறாக நடந்து கொள்கிறது அப்படிங்கிறத அவங்க விவரித்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2-3 பேராகிராஃப் ஈரான் எப்படியெல்லாம் இந்தியாவுக்கு இதற்கு முன்னால உதவி இருக்கு. 1994 இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து, ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன், அவர்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து காஷ்மீரில் நடக்கக்கூடிய பல்வேறு செயல்களை காரணம் காட்டி இந்தியாவுக்கு எதிராக ஒரு ரெசல்யூஷன் ஒன்றை கொண்டு வர முயன்ற பொழுது டெஹ்ரான், அதாவது ஈரான், அதற்கு எதிராக இருந்தது. அதன் காரணமாக இந்தியா ரொம்ப ஒரு சர்வதேச செயல்பாடுகளுக்கு இந்தியாவு மீதான ஒரு அழுத்தம் தருவதை தடுத்து நிறுத்த உதவியது. அதே மாதிரி சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் என்ற ஒன்று உருவாகும் பொழுது அதற்கு ஆன்டிடோட்டாக ஈரான் இந்தியா தங்களுடைய நாட்டுக்குள் சில செயல்களை செய்து கொள்ளலாம் என்று ஒரு இடத்தை கொடுத்தது. அதே மாதிரி அடல் பிஹாரி வாஜ்பாய் ஏப்ரல் 2001 டெஹ்ரானுக்கு ஒரு அஃபீஷியல் பயணமாக போகும் பொழுது, அதாவது என் கட்சி மட்டும் இல்லைங்க, காங்கிரஸ் மட்டும் இல்லை, பாரதிய ஜனதாவிலேயே நரேந்திர மோடிக்கு முன்னர் பிரதமராக இருந்த வாஜ்பாய் டெஹ்ரான் போயிருந்த பொழுது இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒரு நீண்ட கால ஒரு உறவு, அது சிவிலைசேஷனல் அப்படின்னு சொல்றது. இதில் சிவிலைசேஷனல்னா இந்தியாவுக்கு ஒரு நீண்ட கால நாகரிக கலாச்சார ஒரு போக்கு ஒன்று இருக்கு, இஸ்ரேலுக்கென்று ஒன்று இருக்கிறது, ஈரானுக்கும் இருக்கிறது. ஆனால் நம்ம வெளிநாடுகளுக்கு போகும்பொழுது இப்போ இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு உறவு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் அப்படின்னு சொல்றதும் அதில் ஒரு வழக்கம் தான். அதை அவர் வாஜ்பாயே இதெல்லாத்தையும் அங்கீகரிச்சிருக்காரு.
ஆனால் நீங்கள் அதை எல்லாத்தையும் விட்டுட்டீங்க. மாறாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கடந்த சில ஆண்டுகளில் இஸ்ரேலோடு மிக நெருக்கமான ஒரு உறவை பின்பற்ற ஆரம்பித்திருக்கிறீர்கள். அதில் போர் தொடர்பான, பாதுகாப்பு தொடர்பான, விவசாயம் தொடர்பான மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான பல்வேறு ஒப்பந்தங்கள் எல்லாம் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒரே நேரத்தில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நட்பாக இருந்து ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருந்தால்தான் உங்களால் உங்களுடைய ராஜரீக நட்பை பயன்படுத்தி இரண்டு நாடுகளுக்கும் இடையே நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகளை சமாளிக்க ஒரு மத்தியஸ்தம் செய்வதற்கான ஒரு நாடாக உங்களால் இருக்க முடியும். மாறாக நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஈரானிலிருந்து விலகி இஸ்ரேலை நோக்கி சென்று விட்டீர்கள் என்றால் நாளைக்கு நீங்கள் எப்படி மத்தியஸ்தம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் இன்னும் அவங்க சொல்கிறது, நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த வளைகுடா நாடுகளில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இந்தியர்கள் இருக்காங்க. இதை நம்ம நேற்றுக்கு பேசும்பொழுதுமே சொன்னோம். இதற்கு முன்னாலெல்லாம் பிரச்சனைகள் வரும்பொழுது எல்லா நாடுகளுடனும் நட்புறவை மேற்கொண்ட காரணத்தினால் இந்த 1 கோடி பேர் அல்லது அப்பொழுது எவ்வளோ பேர் இருந்தார்களோ, கல்ஃப் வாரெல்லாம் நடந்த சமயத்தில் அவர்களை பத்திரமாக நமது நாட்டுக்கு மீட்டு வருவதற்கு அனைவருடனும் நல்லுறவில் இருப்பது ஒரு அவசியமான ஒன்றாக இருந்தது. இப்போ நீங்கள் ஒரு தரப்பை நோக்கி நகரும் பொழுது இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. உங்களுடைய அந்த குளோபல் சவுத் அப்படின்னு ஒரு புது கான்செப்ட் ஒன்று வந்துட்டு இருக்கு. குளோபல் சவுத், குளோபல் நார்த் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதில் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், அதுக்கப்புறமா தெற்கு பகுதியில் இருந்தாலும் ஆஸ்திரேலியாலாம் அதில் சேர்ந்ததாக ஆகிறது. முன்ன மேலை நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம், அல்லது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தோம். மேற்குலக நாடுகள் அல்லது முதல் உலக நாடுகள்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது கொஞ்சம் ஏழை நாடுகள், வளர்ந்து வரும் நாடுகள், அது இப்போ குளோபல் சவுத் அப்படிங்கிறதுல சொல்கிறாங்க. அந்த குளோபல் சவுத்தில் நீங்கள் ஒரு தலைமை தாங்க வேண்டும் என்றால், உலகத்தில் ஒரு தவறு நடக்கும் பொழுது அதை கண்டிக்காவிட்டால் உங்களுக்கு நாளைக்கு என்ன வாய் இருக்க முடியும்? நீங்கள் எப்படி தலைவராக முடியும்? இப்பொழுது நடந்திருப்பது தவறு. இப்பொழுது ஈரான் மீது 2 நாடுகள் ப்ரொவோகேஷனே இல்லாமல் ஒரு பிரகடனம், போர் பிரகடனமே செய்யாமல் நேரடியாக தாக்கி, அதுவும் சுப்ரீம் லீடரை குண்டு போட்டு முதல் மணி நேரத்துக்குள்ளேயே அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு நிலையில் அவரை கொன்றது என்பது மிக மோசமான ஒரு செயல். அந்த செயலை கண்டிப்பதற்கு கூட நீங்கள் தயாராக இல்லைன்னா நீங்கள் எப்படி இந்த குளோபல் சவுத் அப்படிங்கிறத நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ண முடியும்? நாளைக்கு இந்த குளோபல் சவுத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அவர்களுடைய நாட்டின் எல்லைகளுக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் வந்தால் என்ன தைரியத்தில் உங்களை நம்பி வருவார்கள்? நீங்கள் எப்படி இவர்களுக்கு ஆதரவாக இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கப்புறமா இறுதியாக அந்த பாயிண்ட்டுக்கு வராங்க. இதை பற்றியெல்லாம் எங்கே பேசுறது அப்படின்னா நம்முடைய நாடாளுமன்றத்தில் தான் பேச முடியும். நமக்கென்று ஒரு வெளியுறவு கொள்கை இருந்தது. அந்த வெளியுறவு கொள்கையில் நீங்கள் ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வந்து விட்டீர்கள். அதுதான் இவ்வளவு பக்கங்கள் அவங்க சொன்னது. இவ்வளவு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்து விட்டீர்கள் என்றால் இதை எங்கேயாவது பேசியிருக்கிறீர்களா? இதை பேசுவதற்கான ஒரே இடம் என்பது நாடாளுமன்றம் தான். மீண்டும் நாடாளுமன்றம் கூட்டத் தொடங்கும் பொழுது கட்டாயமாக இதை பற்றி பேச வேண்டும். நீங்கள் வாய் மூடி மௌனியாக இருந்ததற்கான காரணம் என்ன என்பதை வெளிப்படையாக பேச வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா பொதுவாக இந்தியா தரப்பிலிருந்து பல தலைவர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, வசுதெய்வ குடும்பகம் அப்படின்னு. அதாவது இந்த உலகமே ஒரு குடும்பம் அப்படிங்கிறது. இதுவே ரொம்ப சமீபத்தில் இது தொடர்பான ஒரு நீண்ட கட்டுரை ஒன்றை படித்தேன். நானுமே கூட வசுதெய்வ குடும்பகம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாகத்தான் அதை எல்லாரும் சொல்கிறாங்க. பாருங்கள், இந்தியாவில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த உலகமே ஒரு குடும்பம் என்ற ஒரு உன்னதமான நோக்கில், அது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு சொல்லுவாங்க. அந்த யாதும் ஊரே யாவரும் கேளிராக இருக்கட்டும், இந்த கணியன் பூங்குன்றனாருடைய பாட்டுடைய ஃபோக்கஸ் கொஞ்சம் வேற. அதே மாதிரி இந்த வசுதெய்வ குடும்பகம்னு பல தலைவர்கள் சொல்கிறாங்க. மிக சமீபத்தில் சர்வேஷ் திவாரி அப்படிங்கிறவர் எழுதின, இது ஒரு சின்ன செக்வே தான் இருந்தாலும் அதை வச்சுப்போம். இதில் அவர் ரொம்ப தெளிவாக இது எல்லாத்தையும் எடுத்து இந்த வசுதெய்வ குடும்பகம் அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு அது பயன்படுத்தப்பட்ட வழியில் பயன்படுத்தவே இல்லை. இது பஞ்சதந்திர கதைகளில் வருது, அதற்கு பிறகு ஹிதோபதேசத்தில் வருது, இது போன்ற பல்வேறு கதைகளில் இந்த வாக்கியம் வருது. இதோடைய அர்த்தம் நம்ம சொல்கிற அர்த்தம் கிடையாது. வசுதெய்வ குடும்பகம் அப்படின்னு இந்த வார்த்தையை எங்கள் யார் சொல்கிறாங்கன்னா, இந்த பஞ்சதந்திர கதையில் ஒரு வில்லன் கேரக்டர் தான் சொல்லுது, ஒரு பூனை சொல்லுது வசுதெய்வ குடும்பகம் அப்படிங்கிறது நான் உங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து வாழ விரும்புகிறேன்ட்டு எலிகள்கிட்ட சொல்லி அதை இறுதியில் அது சாப்பிட போகுது, அவ்வளோதான். அதனால் வசுதெய்வ குடும்பகம்னு யாராவது சொல்லிட்டு வரான்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ,
அவனை ஏமாத்தி போட்டு தள்ளுறதுக்கு பார்க்குறான் என்று ஒரு ஆழமான ஒரு கருத்தை இன்னைக்கு நம்ம மறந்து போய் கைகளை விரித்து பாருங்கள் நாம் வசுதெய்வ குடும்பம் என்று இந்த உலகமே ஒரு குடும்பம் அப்படின்லாம் சொல்ல பார்க்குறோம் அப்படின்லாம் சொல்லாதீங்க. இந்திய இலக்கியத்தில் வசுதெய்வ குடும்பம் அப்படின்னு சொல்கிறவன் யாருன்னா ஒரு பெரிய வில்லன் தான். பல இடங்களில் வில்லன்கள் தான் வந்து நல்ல வார்த்தையை சொல்கிற மாதிரி நடித்து நயவஞ்சகர்களாக ஏமாற்றுகிறார்கள் அப்படின்னு. அதனால சோனியா காந்தியை நான் சொல்லலைங்க. வசுதெய்வ குடும்பம்னு யார் சொன்னாலும் இனிமேல் கொஞ்சம் கவனமாக இருங்கிற சர்வேஷ் திவாரி பேரை போட்டு கொஞ்சம் தேடி பாருங்க. மிக அருமையான கட்டுரை அது. அது என்னுடைய கருத்தை நிறையவே மாற்றிய கட்டுரை. எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க வந்து உடனடியாக நம்முடைய மாரல் ஸ்ட்ரென்த்தை அட் திஸ் மொமெண்ட் there is an urgent need for us to rediscover that moral strength and articulate it with clarity and commitment அப்படின்னு சொல்லி அவங்க முடிக்கிறாங்க. நன்றாக எழுதப்பட்ட கட்டுரை. அவருடைய சைட்லேருந்து ஒரு பெரிய ஒரு கிளாரிட்டி ஒன்று கொடுத்துருக்கு. காங்கிரஸ் எதற்காக நிற்கிறது, பாரதிய ஜனதா குழப்பத்தில் இருக்கிறது, இந்தியாவின் திசையே மாற்றுகிறார்கள், அதுக்கு ஒரு விவாதம் இல்லை, ஒரு சர்ச்சை எதுவுமே இல்லாமல் அவங்க மாட்டுக்கு ஒரு திசையில் போயிட்டு இருக்காங்கன்ட்டு இந்த இடத்த எடுத்துக்கிட்டு நான் இந்த போருடைய லீகல் அண்ட் மாரல், சட்டபூர்வமாகவும் தார்மீகமாகவும் இந்த போர் பற்றிய சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு முதல்ல சட்டபூர்வமாக பார்ப்போம். இப்போ அமெரிக்காவில் வந்து சட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு ட்ரம்ப் செய்திருப்பது தவறு. அவர்களுடைய கான்ஸ்டிடியூஷன் படி, அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்க, தன்னந்தனியாக தன்னிச்சையாக போர் தொடுக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் இப்போ அதுதான் பண்ணியிருக்காரு அவர். உண்மையிலேயே அங்கே ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்கிற அவர்களுடைய நாடாளுமன்றம் தான் ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்க வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஒப்புதல் தந்து அதற்கு பிறகுதான் பிரசிடென்ட், கமாண்டர் இன் சீஃப்னு சொல்லுவோம் அவரை, அவர் போர் தொடுக்க முடியும். இப்போ அது அந்த ஊர்லேயே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்க அதை வந்து அங்கே நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே ஒரு மசோதாவை வந்து தாக்கல் பண்ண போகிறாங்க. இந்த வாரம் எனி டே அது வரலாம். ட்ரம்ப் செய்தது தவறு அப்படின்னு அவங்க வந்து விவாதிக்க போகிறாங்க. இது நம்பர் 1. இதில் நான் வந்து யார் தரப்புலையும் இல்லைங்க, நான் வந்து எல்லா விஷயங்களையும் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இஸ்ரேலை பொறுத்தவரை அந்த மாதிரியான பிரச்சனை எதுவும் கிடையாது. இஸ்ரேலை பொறுத்தவரை அங்கே வந்து பல கட்சிகள் சேர்ந்து கூட்டணி ஆட்சி தான் அங்கே நடக்குது. தமிழ்நாட்டில் தான் கூட்டணி ஆட்சி வேண்டாம் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு இங்கே சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இஸ்ரேலில் எப்பொழுதுமே தனி கட்சி ஆட்சி இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. இங்கே கூட்டணி ஆட்சி தான். ஆனாலும் அங்கே எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து ஈரானை அடிக்கணும்னா ஈரானை அடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே நம்ம ஊர் சில தொலைக்காட்சி சேனல்கள்லாம் எதிர்கட்சி தலைவர், இஸ்ரேல் எதிர்கட்சி தலைவர் ராஜ்தீப் சர்தேசாய் தான் எதிர்கட்சி தலைவரை போய் இந்த மாதிரி பாருங்க, உங்களுடைய பிரதமர் இப்படிப்பட்ட ஒரு போரை தொடுத்திருக்கிறாரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்னா அவர் டகார்னி ஒரு மூக்கை உடைச்சிட்டாரு. கட்டாயமாக இந்த போர் நடத்தி ஆகவே வேண்டிய போர். எனக்கும் பிரதமருக்கும் இடையில் 1000 பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் இந்த போரை பொறுத்தவரை நான் அவரை முழுமையாக ஆதரிக்கிறேன் அப்படின்னு அவர் டகார்னு சொல்லிட்டார். அங்கே பிரச்சனை வேற. ஆனால் ஒரு நாடு நினைத்தால் இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுக்க முடியுமா? அப்போ ஐநா சபைன்னு ஒன்று எதுக்காக இருக்கு? பொதுவாக 2ஆம் உலகப் போருக்கு பின்னமே இந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கன்சென்சஸ் ஒன்று உருவாகி இருக்கு. அந்த கன்சென்சஸ் படி உங்களுக்கு ஒரு நாட்டோட ஒரு கிரீவன்ஸ் இருக்கு, ஏதோ ஒரு குறை இருக்கு, அவங்க வந்து உங்கள்கிட்டேருந்து சிலதை பிடுங்கிக்கிட்டாங்க, அல்லது உங்களுக்கு சேர வேண்டிய பகுதியை தரலை, அல்லது உங்களுடைய நாட்டுக்கு ஏதோ விதத்தில் இன்னல் விளைவிக்கிறாங்கன்னா நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு ஐநா சபைக்கு போய் முறையிட்டு நீங்கள் வந்து ஒரு கெடு விதிப்பீங்க. இங்கே பாருங்கள், எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை அவங்க ஏற்படுத்துகிறாங்க, குறிப்பிட்ட தினங்களுக்குள்ள அவர்கள் இதை செய்யவில்லை என்றால் அந்த நாட்டோடு போர் புரிந்து எங்கள் மானத்தை காப்பாற்றுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறது. இதுதான் போர் பிரகடனம் அப்படிங்கிறது. ஆனால் பல நேரங்களில் அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. ரஷ்யா வந்து ஐநா சபைட்டெல்லாம் சொல்லிட்டு அதற்கு பிறகு அவங்க உக்ரைன் மீதெல்லாம் போர் தொடுக்கல. திடீர்னு ஒரு நாளைக்கு அவங்க மாட்டி அவங்களுடைய படையை அனுப்பிச்சிட்டாங்க. ஈவன் இந்தியா கூட ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு பண்ணப்ப அது என்ன வார்த்தையில் நம்ம சொன்னோம்னா போர் என்றே சொல்லவில்லை. நம்ம யாரையும் கூப்பிட்டு நோட்டீஸ் கொடுக்கல. இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதரை அழைத்து அவர்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து கெடு கொடுத்து, இங்கே பாருங்கள் 7 நாள் உங்களுக்கு டைம் தரோம், அந்த 7 நாளைக்குள் நீங்கள் இது செய்யவில்லை என்றால் நாங்கள் உங்கள் மீது கடுமையான தாக்குதலை நிகழ்த்தப் போகிறோம் அப்படின்லாம் இந்தியா சொல்லலை. மாறாக பஹல்காமில் என்ன நடந்தது, இதற்கு முழுமையான காரணம் யார் அப்படின்னா இதற்கு முழுமையான காரணம் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் தான். அதற்கான எவிடன்ஸ் எங்களுக்கு இருக்கு. அதனால நாங்கள் எங்கள் மீது எந்த காலத்திலும் பக்கத்து நாட்டிலிருந்து யாராவது ஒருவர் ஏதோனும் விதத்தில் தீவிரவாத தொல்லைகளை கொடுத்தால்
நாங்கள் பதில் தாக்குதல் நிகழ்த்துவோம், அதை ஒரு ஆக்ட் ஆஃப் அக்ரஷனாக எடுத்துக்கொண்டு தாக்குதல் நிகழ்த்துவோம் என்று சொல்லிவிட்டு இந்தியா ஒரு தாக்குதலை நிகழ்த்தினார்கள். ஆனால் அதை இந்தியா எப்பவுமே போர் என்று சொல்லவில்லை, அதை ஒரு லிமிட்டெட் மிலிட்டரி ஆபரேஷன் என்று சொல்லி அது முதல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பொழுதே அதை நிறுத்தி கொண்டார்கள். இப்போ அடுத்த கேள்வி, ஒரு நாட்டின் மீது தாக்குவதாக இருந்தால் சொல்லிட்டு தாக்கணுமா அப்படிங்கிறது. நியாயமாக ஐநா சபையுடைய பல்வேறு விதிகளின்படி நீங்கள் திடீர்னு இன்னொரு நாட்டின் மீது படையெடுப்பது என்பது நியாயம் அல்ல. அடுத்தது, இது சட்டத்துக்கு எதிரானது. சர்வதேச சட்டங்களுக்கும் சர்வதேச அமைப்புன்னு ஒன்று இருக்குது, அதோடைய அடிப்படையில் எல்லாரும் நடந்து கொள்ளணும் என்றால் அதற்கு எதிரானது. இறுதியாக ஒரு போர் என்று வரும்பொழுது அதோடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும். இந்த இடத்துல நோக்கம் என்பது அமெரிக்கா 3 நோக்கங்களை பிறகு சொன்னது. டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார். ஒன்று, அவர்களுடைய அணு ஆயுதங்களை அல்லது அணு ஆயுத திறன்களை அழிப்பது. இரண்டாவது, அவர்களுடைய ஏவுகணைகளை ஓரிடத்திலிருந்து வெகு தூரத்துக்கு சென்று தாக்கக்கூடிய லாங் ரேஞ்ச் ஏவுகணைகளை அழிப்பது. மூன்றாவது, அங்கே இருக்கக்கூடிய ஆளும் அமைப்பை மாற்றுவது, ரெஜிம் சேஞ்ச் அப்படின்னு சொல்றது. இது மூன்றையும் மிக தெளிவாக ட்ரம்ப் சொன்னார். அதற்கு பிறகு பேசக்கூடிய அவர்களுடைய இப்போ பீட்டர் ஹெக்ஸத்துங்கிற அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் வார், அவர் ரெஜிம் சேஞ்ச் எங்களுக்கெல்லாம் அது இல்லைங்க எங்களுடைய நோக்கம். ஏன்னா அப்படியெல்லாம் இன்றைக்கு சர்வதேச விதிகளின்படி வெளிப்படையாக அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் அதையும் ட்ரம்ப் சொன்னதற்கு பிறகு இவர் ரெஜிம் சேஞ்ச் எங்களுடைய முக்கிய நோக்கம் இல்லை அப்படின்னு அதுக்கு பிறகு மாற்றிக்கிட்டார். அப்போ அந்த விதத்திலும் அங்கே சில பிரச்சனைகள் இருக்குது. அதுவும் எடுத்த எடுப்பில் இன்னொரு நாட்டின் தலைவர் மீது குண்டு வீசி தாக்கி கொள்வது அப்படின்னா எல்லா நாடுகளும் இது போல் செய்ய ஆரம்பித்து விட்டால் அதுவும் சட்டத்துக்கு புறம்பான ஒன்றாக ஆகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுப்போம். தார்மீக ரீதியில் பார்ப்போம். இப்போ தார்மீக ரீதியில் பார்க்கும் பொழுது இது ரொம்ப சிக்கலான பிரச்சனையாகுது. தார்மீக ரீதியில் நீங்கள் ஈரான் மீது குற்றம் சொல்லலாம், இஸ்ரேல் மீது குற்றம் சொல்லலாம், அமெரிக்கா மீது குற்றம் சொல்லலாம். கடைசியில் நீங்கள் என்ன நிலைக்கு வருவீங்கன்னா, இங்கே யாருக்கும் வெட்கம் இல்லை அப்படின்னு சொல்லி யாருமே தார்மீக ரீதியில் நல்லவர்கள் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம். அப்போ நீங்கள் சோனியா காந்தி சொல்கிறாங்க சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை பாருங்கன்ட்டு. சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை பாருங்கன்னா அமெரிக்கா ஒரு முழநீள சீக்வன்ஸ் தருது. ஆனால் அதற்கும் முன்னாடியான ஒரு சீக்வன்ஸை நோக்கி போக வேண்டியிருக்கும். அமெரிக்காவுடைய சீக்வன்ஸ் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஜிம்மி கார்ட்டர் பிரசிடென்ட்டாக 1970களோட இறுதியில் இருக்கும் பொழுது அந்த சமயத்தில் அமெரிக்க தூதரகத்தை ஈரானியர்கள் கைப்பற்றி அதில் இருக்கக்கூடிய பலர் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தார்கள். அங்கிருந்து ஆரம்பித்து டெத் டு இஸ்ரேல், டெத் டு அமெரிக்கா என்று சொல்லி பல இடங்களில் அமெரிக்கர்கள் இறப்பதற்கு காரணமாக இருந்துள்ளார்கள் அப்படிங்கிற ஒரு முழு லிஸ்ட்டை கொடுக்குது. ஆனால் அதற்கும் முன்னாலேயே ஈரானில் ஒரு பிரதமர் மொசாதேக் அப்படின்னு ஒருத்தர், அவரை கொலை செய்து அங்கே ஆட்சி மாற்றத்துக்கெல்லாம் வித்துட்டது அப்படிங்கிறதுக்கு பிரிட்டன் அமெரிக்கா 2 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து அதில் ஈடுபட்டன அப்படிங்கிறதும் வரலாறு. அங்கே ரேசா பெஹலாவி என்ற ஒரு ஷா மொனார்க், ஒரு அரசர் இருந்தார். அவரை முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணி அவருக்கு வேண்டிய அளவுக்கு ஆயுதங்கள்லேருந்து எல்லாவற்றையும் கொடுத்து அவருக்கு கீழே இருந்த சீக்ரெட் சர்வீஸ் ஈரானியர்கள் பலரை மிக கடுமையாக துன்புறுத்துவதற்கு ஒரு விதத்தில் அமெரிக்காவும் காரணம் என்று ஈரான் சொல்லலாம். சரி, அப்போ ஈரான் கரண்ட் ரெஜிம், இந்த மதவாத அரசு, முதல்ல அயத்துல்லா கொமேனியும் பிறகு இப்பொழுது சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பு கொல்லப்பட்ட அயத்துல்லா காமினியும் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், அவங்க மேலே ஒரு லிஸ்ட் கொடுப்போம். இஸ்லாமிய புரட்சி என்ற ஒரு கான்செப்டை உருவாக்கி அந்த நாட்டை டெமோக்ரஸியை அழித்து சுற்றியுள்ள நாடுகளுக்கெல்லாம் இவர்களுடைய ப்ராக்சிஸை உருவாக்கி, ஹமாஸ், ஹெஸ்பல்லா, ஹவுத்தி போன்றவர்களை உருவாக்கி, இவர்களே பெருமையாக சொல்கிற மாதிரி கையில் கல்லும் வில் அம்புகளையும் வைத்திருந்தவர்கள் கையில் நாங்கள் ஏவுகணைகளை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் அல்லது குறைந்தபட்சம் இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதலை நிகழ்த்தியதும், லெபனானில் மிகப்பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தியது, சிரியாவில் குழப்பங்களை ஏற்படுத்தியது அப்படின்னு பலவற்றுக்கும் காரணமாக ஈரான் இருந்திருக்கிறது. உலகின் பல்வேறு தீவிரவாத குழுக்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு போர் ஆரம்பித்து விட்டது உண்மைதான். அதில் நீங்கள் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் குற்றம் சொல்லலாமே தவிர சுற்றி இருக்கக்கூடிய 8 நாடுகள் அவர்கள் அனைவர் மீதும் அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்திருக்கீங்கன்னு சொன்னாலும் அமெரிக்காவின் படைத்தளங்களை மட்டும் அடிக்காமல் நீங்கள் அவர்களுடைய எண்ணெய் வளங்கள், அவர்களுடைய ஃபேக்ட்ரிஸ், மக்கள் கூடியிருக்கக்கூடிய இடங்கள் போன்ற அனைத்தையும் நீங்கள் இப்பொழுது தாக்கியிருக்கிறீர்கள்.
அப்போ இதிலெல்லாம் மாறல் குறைபாடுகள் இல்லையா அப்படின்னு கேட்கணும். அதெல்லாம் விடுங்க. தன்னுடைய நாட்டில் அரசுக்கு எதிராக தரையில் இறங்கி போராடிய மாணவர்கள் முதற்கொண்டு சாதாரண மக்கள் குறைந்தபட்சம் 5000 6000 பேர், பல எஸ்டிமேட் படி 30,000 40,000 பேரை வெறும் 40 நாட்களுக்கு முன்னால் கொன்று குவித்திருக்கிறது இந்த அலி காமினியுடைய தலைமையிலான அரசு. அதை பற்றி யாரும் ஒன்றும் சொல்லவில்லை. சோனியா காந்தி ஒன்றும் சொல்லலை, அவர்களுடைய கட்சி ஒன்றும் சொல்லலை. அப்படிங்கிறது ஞாபகம் வைத்துக்கணும். அப்போ இது எல்லாத்துலேயும் இந்த மாராலிட்டி அப்படிங்கிறத பேசுறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஒரு நாள் முழுக்க வாயே திறக்கல நரேந்திர மோடின்னு சொல்றாங்க. 2 நாளைக்கு பிறகுதான் சீனா வாயை திறந்திருக்கிறது. ஏன்னா எல்லாருமே கேலிபிரேட் பண்ணி தான் பேசுறாங்க. நீங்க ரொம்ப கவனமாக பேச வேண்டிய நிலை. இவங்க சொல்றாங்க இல்லையா, கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வளைகுடா நாடுகளில் இருக்காங்கன்னு. அந்த வளைகுடா நாடுகளில் இருப்பவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? ஈரான்லயா இருக்காங்க? இல்லை. முதல்ல ஈரான்ல இந்தியர்கள் ஏன் போயிருக்காங்கிற ஒரு கேள்வியை நம்ம இன்னைக்கு கேட்கணும். இந்தியா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு, ஈரான்ல பிரச்சனை வரப்போது, எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. யாரும் காலி பண்ணல. உடனடியாக கிளம்புங்க. யாரும் காலி பண்ணல. அப்புறம் குயோ முறையோன்னு பாமெல்லாம் விழ ஆரம்பிச்சோன்னே எங்களை எப்படியாவது தயவு செய்து அழைத்து கொண்டு போங்கள் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே இவங்க சொல்ற அந்த 1 கோடி பேரும் இருப்பது எங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், ஓமான், குவைத், இத்தனை நாடுகளையும் இருக்காங்க. அந்த நாடுகளில் இன்றைக்கு யார் குண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா ஈரான் தான் போடுது. அப்போ ரொம்ப கேலிபரேட்டடா நரேந்திர மோடி என்ன சொல்றாரு, அவர் மீது நம்ம மாராலிட்டி எல்லாத்தையும் திணிக்கலாம். உங்களுக்கு முன்னாடி சட்டம், தார்மீகம், அது எல்லாத்துக்கும் தாண்டி நாட்டு நலன் அப்படின்னு 3 இருக்கு. இந்த 3த்தையும் நீங்க எப்படி ரிகன்சைல் பண்ணுவீங்க? ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம். இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒன்று சேர்ந்து ஈரான் மீது குண்டு போட்டது தவறு, அதுதான் நீங்க கேட்குறீங்க. கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டியது. அமெரிக்கா செய்தது தவறு, இஸ்ரேல் செய்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஈரானுடன் தோளோடு தோள் சேர்ந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்றதுனால இந்தியாவுக்கு என்ன நன்மை? ஒட்டுமொத்த 0 தான். ஏன்னா இது மிக கொடுங்கோல் ஆட்சி அப்படிங்கிறது அந்த நாட்டு மக்களே உணர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் அதிகாரம் கொடுத்தால் அவர்கள் தங்கள் தலைமேல் இருக்கக்கூடிய இத்தனை பேரையும் தூக்கி எறிந்துவிட்டு வேறு ஆட்சியை கொண்டு வரத்தான் பார்ப்பார்கள். அப்படி போய் நீங்க மக்களுக்கு எதிராக அந்த நாட்டை ஆள்பவருக்கு இங்க இதுல அமெரிக்கா செய்ததையும் இஸ்ரேல் செய்ததையும் முதல்ல நான் ஜஸ்டிஃபை பண்ணல. ஆனால் அது ஒரு கொடுங்கோல் ஆட்சி அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதனால நீங்க இந்த நேரத்தில் அலி காமினியை கொன்றது அல்லது அவர் கொல்லப்பட்டது மிக மிக மோசமான ஒரு செயல் அப்படின்னு நீங்க சொல்லி உங்க தலையில யாரும் கிரீடம் வைக்க போறதில்லை. மாறாக இந்தியாவுக்கும் யுஏஇக்கும் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டிஃபென்ஸ் ஒப்பந்தம் வரைக்கும் இருக்கு. அதனால கரெக்டாக கேலிபிரேட் பண்ணி இந்திய தேச நலன் என்பதை முன்வைத்து முதல்ல அவரோட பேசியிருக்காரு. அதே தான் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிறது. பாலஸ்தீனத்தில் நடக்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ளணுங்கிறது இல்லை. ஆனால் அதே சமயம் இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஆரம்பித்து வைத்து வெஸ்ட் பேங்க்லையும் காசாலையும் இஸ்ரேலுடைய செயல்பாடுகள் நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியவை. இது 2023 அக்டோபர் 7க்கு முன்னமேயே நடப்பது, கண்டிக்கப்பட வேண்டியது. ஆனால் அக்டோபர் 7 அதை முழுமையாக மாற்றியது. ஹமாஸ் அப்பொழுது செய்த அந்த அட்டூழியங்களுக்கு பிறகு நீங்கள் ஹமாஸின் தரப்பில் நிற்கவே முடியாது. இந்தியா அந்த செயல்பாட்டை மிக தெளிவாக இப்பொழுது விளக்கி இருக்கிறது. இன்னும் வெளிப்படையாக சொல்லலை. நீங்க சொல்ற மாதிரி இவை எல்லாமே நாடாளுமன்றத்தில் விவாதிக்கலாம். இந்தியா இஸ்ரேல் பக்கமா பாலஸ்தீன் பக்கமானா என்னை பொறுத்தவரை இந்தியா அதிகமாக இஸ்ரேல் பக்கமும் அதில் இந்திய நாட்டின் நலனும் இருக்கிறது. ஓரளவுக்கு பாலஸ்தீன் பக்கமும் இருக்க வேண்டும். இஸ்ரேலிடமே நாம் பாலஸ்தீனியர்களை நீங்கள் அவங்களுடைய அந்த எக்ஸ்ட்ரீம்குள்ளே கொண்டு போய் அவர்களுடைய நிலங்களை பிடுங்குவதை நாங்கள் ஏற்கவில்லை என்று இந்தியா நிச்சயமாக இஸ்ரேலுக்கு சொல்ல வேண்டும். ஆனால் நாட்டோடு சேர்ந்து வேலை செய்வதென்றால் இன்றைக்கு இஸ்ரேலோடு சேர்ந்து வேலை செய்வதுதான் உங்களுடைய தேசத்தின் நலனுக்கு முக்கியமானது. நம்ம இந்த நான் அலைன்ட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அங்கிருந்து நகர்ந்து வந்துட்டோம். எந்த நாடும் இதெல்லாம் செய்வதில்லை. நீங்கள் பாண்டுங் மாநாடு, இந்தோனேஷியாவில் நான் அலைன்டு, ரஷ்யாவுடனும் அல்லது அந்த காலத்து சோவியத் யூனியனுடனும் சேராமல் அமெரிக்காவுடனும் சேராமல் அணிசேரா கொள்கை ஒன்றை நாம் உருவாக்குவோம்லாம் சொல்லக்கூடிய நிலையில் இன்றைக்கு நாம் இல்லை. நம்மளவுக்கு உலகத்தில் மிக கொடூரமான ஏதேனும் செயல்கள் இருந்தால் அதை நாம் கண்டிக்க வேண்டும்.
ஆனால் அதை கேலிபரேட்டடாக கண்டிக்கணும். ஏன்னா அதன் காரணமாக நம்முடைய நலன்கள் எதுவும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. நமக்கு எதிராக யார் நடந்து கொண்டாலும் அதை சரியான விதத்தில் நாம் கையாள வேண்டும். நண்பர்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாத்துக்கும் முக்கியமாக ஒரு காரணம் இருக்குது, இந்தியாஸ் எனர்ஜி செக்யூரிட்டி. இந்தியாவுடைய எனர்ஜி செக்யூரிட்டி என்பது ஈரானிடமிருந்து நமக்கு கிடைக்க போவதில்லை. அதுவும் இப்பொழுதைய இந்த ஆட்சி, ஈரானில் இருக்கக்கூடிய இந்த கொடுங்கோல் ஆட்சியினால் இந்தியாவுக்கு நன்மை இல்லை. நாளைக்கே நாம் மீண்டும் ஈரானோடு மிக நல்ல ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தால். அந்த ஆட்சி மாற்றத்தை நம்ம நிகழ்த்தணும்னு நான் சொல்லலை, அந்த நாட்டு மக்கள் செய்யலாம், அல்லது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து செய்யலாம். அதில் நம்ம தலையிடவே கூடாது. இவ்வளோ பெரிய ஆர்டிக்கிள் நீங்கள் எழுதியிருக்கீங்க, இதை அப்படியே நீங்கள் வெனிசுவேலாவுக்கு பொருத்தலாம். அதில் நான் ஒரு தனிப்பட்ட நபராக அமெரிக்கா வெனிசுவேலாவில் செய்தது முழுமையாக தவறு என்று நான் சொல்லலாம், நீங்கள் கூட சொல்லலாம். நீங்கள் ஆட்சியில் இல்லை, இங்கே எம்பியாக இருக்கீங்க, அவ்வளோதான். ஒரு கட்சி எதிர்கட்சியுடைய தலைவியாக இருக்கீங்க. நீங்களே இன்றைக்கு ஆட்சியில் இருந்தால் சொல்லியிருப்பீங்களா? சொல்லியிருக்கவே முடியாது. ஏனெனில் இன்றைக்கு நீங்கள் ட்ரம்ப் பதவியில் இருக்கும் வரை அமெரிக்காவை தேவையில்லாமல் பகைத்து கொள்ளக்கூடாது. அதுதான் இந்தியாவுக்கான நலன் என்பது அதுதான். அப்போ தனிநபருக்கு இருக்கக்கூடிய சட்டத்துக்கு உட்பட்டு நடப்பது, அதே மாதிரி தார்மீக ரீதியில் ஒரு அறத்தின் வழி செல்வது என்பதெல்லாம் நாடுகளிடம் எதிர்பார்க்க கூடாது, முடியாது. நாடுகளுக்கு நம்பர் 1 என்பது அவர்களுடைய நாட்டு நலன் அல்லது தேச நலன். சர்வதேச நிலையில் நீங்கள் சும்மா போய் முறுக்கிக்கிட்டு, இன்றைக்கு இப்போ உதாரணத்துக்கு இன்னொன்றை எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது சீனா தைவான் இருவருக்கும் இடையேயான உறவை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். அதில் இப்போ நான் தனிப்பட்ட முறையில் தைவானை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும். இந்திய அரசு அதை பேசினால் தேவையின்றி ஒரு பாண்டா கரடியை வயிற்றில் போய் குத்துவதற்கு சமம். அது பாஞ்சு விழுந்து உங்களை தான் பிடுங்கிட்டு போகும். இப்போ நம்முடைய பலம் என்ன, சீனாவுடைய பலம் என்ன என்பதை புரிந்து கொண்டு தேவையில்லாமல் நாம் சிலவற்றை சொல்லக்கூடாது. அதே தான் இன்றைக்கு மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடெண்ட்டாக இருக்கும் வரை, அமெரிக்காவின் பிரசிடெண்ட்டாக இருக்கும் வரை அடக்கி வாசிப்பது நல்லது. ஆனால் நமக்கு இணையான சில நாடுகள் இருக்கின்றன, அவர்களுடைய நட்பை நாம் வெகுவாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதில் இஸ்ரேல் இருக்கிறது, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்கிறது. இந்தியா இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு நாடு கிடையாது, இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு ஹிந்துத்துவ நாடு கிடையாது. அப்படி இருந்தால் முதல் கால் எங்கே போயிருக்கு அப்படின்னு பாருங்கள். முதல் கால் அபுதாபி அவங்களுடைய பிரசிடெண்ட்டுக்கு தான். ஏன்னா அபுதாபியோடைய எமீர் தான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸோடைய பிரசிடென்ட் டிஃபேக்டோ. அவர் தான் அந்த பொசிஷனில் அவர் தான் இருப்பார், எக்ஸ் அஃபீஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அவரோடு தான் பேசினோம். அப்போ இது ரொம்ப தெளிவான ஒன்றை நமக்கு குறிக்கிறது. நம்முடைய எனர்ஜி செக்யூரிட்டி, நம்முடைய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள், அவர்களுடைய செக்யூரிட்டி, இது ரெண்டும் முக்கியம். இந்திய நலன் முக்கியம். இந்த இடத்துல நம்ம அறத்தின் பார்ப்பட்டு, சட்டத்தின் பார்ப்பட்டு, நம்ம பொறுத்த வரைக்கும் சட்டத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்களே வேண்டுமென்றே ஒரு ரெசல்யூஷன் ஒன்று கொண்டு இந்திய அரசு அலி காமினி அவர்களின் படுகொலையை வன்மையாக கண்டிக்கிறது, இஸ்ரேலும் அமெரிக்காவும் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று நாடாளுமன்றம் ஒரு மனதாக தீர்மானம் செய்கிறது, இந்திய நாடாளுமன்றம். அப்படின்னு நீங்கள் ஒரு மோஷன் கொண்டு வந்தீங்கன்னா நம்முடைய ஸ்பீக்கர் அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டார். அதனால் ஈரானை பொறுத்தவரை இந்தியா என்ன வெளிப்படையாக சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலை நாடுகள் இந்த போரில் ஈடுபடாதவர்கள் கூட இப்பொழுதைய அரசு, இப்பொழுதைய ஈரானிய அரசு மிக மோசமான ஒன்று, அதில் நாங்கள் அவர்களுக்கு எதிரான போரில் ஈடுபடாவிட்டாலும் அவர்கள் ஒழிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் அவர்கள் எல்லோரும் முன்வைக்கிறார்கள். ஆனால் அந்த ப்ராசஸ் சரியல்ல என்பதையும் அவர்கள் சொல்கிறார்கள். அதையும் என்னுடைய கருத்தில் இந்திய பிரதமர் சொல்லக்கூடாது, இந்தியாவுடைய ஏதாவது ஒரு திங்க் டேங்க் வேண்டுமானால் அதை சொல்லலாம். அப்படி செய்வது தான் இன்றைக்கு உச்சிதமானது. இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அறம் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நான் மீண்டும் சொல்கிறேன், இந்திய தேச நலன் என்பதை முன்வைக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். நாளை ஒரு 10 ஆண்டுகள் கழித்து, 20 ஆண்டுகள் கழித்து எந்த மாதிரியாக இந்தியா தன்னுடைய கருத்துக்களை சர்வதேசத்தில் முன்வைக்கும் அப்படிங்கிறத அப்பொழுது பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் குளோபல் சவுத்துடைய சூப்பர் தலைவர் என்றெல்லாம் சொல்வதற்கான ஒரு இடத்திலேயே நாம் இல்லை. அதை மனத்தில் வைத்துக்கொண்டு சமயோசிதமாக நடந்து கொள்வது நமக்கு நல்லது. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.